என்ன வீடே அமைதியா இருக்கு. எல்லாரும் எங்க போனாவ? இன்னைக்கு சோனிலாம் வீட்டுல கிடந்தது அம்மா தோட்டத்துக்கு கூப்பிட்டு போயிட்டாலோ. நல்லாதான் போச்சு. நல்லா வேலையை உழுக்க வாங்கியிருப்பா. ராகினிகிட்ட கேட்டா தெரியும். ராகினி, ஏவ எப்ப பார்த்தாலும் டிவி தான் பார்த்துட்டு இருப்பியோ? கூப்பிட கூப்பிட இவளுக்கு காதே கேட்காதம்மா. கேப்ல ராகினி, என்னக்கா சும்மா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க? என்னது டிஸ்டர்ப் பண்றேனா? கூப்பிட்டா என்னன்னு கூட சத்தம் தர முடியாத. டிவி பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, என்னக்கா? அம்மா அம்மா சோனி எல்லாம் கூட்டிட்டு தோட்டத்துக்கு போயிட்டாலோ? ஆமா, அன்னைக்கு வீட்டுக்கு விருந்தாள் வந்தாங்களே, அவங்க எல்லாரும் தோட்டத்துக்கு தான் போனாங்க. அப்புறம் இன்னும் யாரும் வரல. என்னது, எல்லாரும் தோட்டத்துக்கு போனாங்களா? ஆமா, சோனி அக்கா பிரியாணிலாம் ஆர்டர் போட்டா தெரியுமா? எனக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிட்டு அப்புறம் எல்லாம் தோட்டத்துக்கு தான் கொண்டு போனாங்க. அங்க போய் சாப்பிட்டுருப்பாங்களா இருக்கும். என்னையும் கூப்பிட்டாங்க, நான் வரல சொல்லிட்டேன், டிவி பார்க்கலாம்னு சொல்லிட்டு. ஓ, இது வேறயா? வீட்ல அப்ப எனக்கு தான் திங்க ஒண்ணுமே இல்லையா? பால் கிடக்கும், காபி போட்டு வேணா குடி. ஃப்ரிட்ஜ்ல வேணா கொஞ்சோல ஜூஸ் இருக்கும், அதை என்ன குடிச்சிக்க. நீ டிவியை பாரு. சீனியர் வீட்ல இருந்து வந்தவங்களாம் இவ்வளவு நேரமா இருப்பாங்க. வந்துட்டு உடனே கிளம்பிடுவாங்கன்னு நினைச்சோம். இல்ல, கார்லயே கொண்டு விட்டதுனால வேகமா வந்துட்டேன் பத்தியா? ஆமாம்மா, நம்ம நடந்து வந்திருந்தோம்னா இன்னொரு அரை மணி நேரம் ஆயிருக்கும். அரை மணி நேரமா? 3/4 மணி நேரமே ஆயிருக்கும். அவ்வளவு தூரம் நடக்கண்டமா அவ்வளோ தீஞ்சு அமர்ந்துக்கிட்டு அவியல்களுக்கு கொடுக்க போவே நமக்கு கொஞ்சம் அள்ளிக்கிட்டு வந்திருக்கு. நீ என்ன கொஞ்சம் முருங்கைக்காய் கொடுத்துருக்கலாமா? அவிய வேண்டான்னதான் சரின்னு விட்டுட்டா நீயும். அவியலுக்கு கொடுத்த காயில ஒரு 50 காய் தானே இருக்கும். அவியில இவ்வளவு எண்ணத்துக்குன்னாவ, அதான் சரின்னு வேற. நானும் வேற ஒரு வேளை அவிய நான்வெஜ் எடுத்து செய்வாவுள்ள வேற, நம்ம இதை கொடுத்து அவியலோட சங்கடப்படுத்தியமோன்னு இருந்துச்சு. அதான் மாங்காய் தேங்காய் கொஞ்சம் கிழங்கு இந்த முருங்கைக்காய் கொஞ்சம் பறிச்சு கொடுத்து கீரையும் பறிச்சு கொடுத்துருந்து. நான் பலாப்பழமும் பறிச்சு கொடுக்கலான்னு, உங்க பெரியமா தான் வேற சண்டை வரம் கொடுக்கான்ட்டான்ட்டா. அதான் வேற நான் கொடுக்கல. ஆமாம்மா, பலாப்பழம் டேஞ்சர். அதுவும் சரிதான். எம்மா, எப்பதான் வந்தியன்றா? இப்பதான் வந்தா. நீ எப்ப வந்த காலேஜ்ல இருந்து? கதவை திறந்து போட்டுட்டு இருக்காளுவலன்னு பார்த்தேன். நான் இப்பதான் வந்தேன். ஆமா, இது என்னது அவ்வளவோ நிறைய அள்ளி கட்டிட்டு வந்திருக்கீ இன்னைக்கு? அதான் உன் கூட காலேஜ்ல படிக்க ஒரு பையன் வருவாம்ல, அவன் வீட்டுல இருந்து வந்திருந்தாவல்ல, அதான் அவியல்களுக்கு எல்லாம் பறிச்சு கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வந்தேன். நாளைக்கு உங்க பெரியம்மா வீட்டுக்கு கிளம்புனாலும் கிளம்புவா. சரி, அவளுக்கும் கொஞ்சம் கொடுத்து அனுப்பலாம்ல, அதான் எடுத்துக்கிட்டு வந்தேன். அவளுக்கு கொடுத்தாவ வேண்டாம்பா. சரி, வீட்டுக்குன்னு கொண்டு போயிட்டு அதுக்கப்புறமா அவளுக்கு கொடுத்துக்கிடலான்னு தான் இங்கே கொண்டு வந்தேன். ஏம்மா, அவிய கிளம்பிடுவாங்களா? ஆமாம், அவள் கிளம்பணுன்னு தான் சொன்னேன். அவளுக்கு இந்த அன்னைக்கு ஒருத்தர் வந்து சொத்துக்குத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டு போனார்ல, உனக்கு தெரியாத வாங்கிட்டு சொல்லலையேண்ணே? ஆமாம், எனக்கு தெரியாதே. ஆமாம், உன் பெரியம்மா கிளம்ப போகிறாளாம். அப்போ ராகினி அங்கே போய் சேர்ந்துருவாளோ ஸ்கூலு? ஆமாம், வேற அவளுக்கு டிசியை வாங்காமல் இங்கே சும்மா தானே இப்போதைக்கு போகிறா. அங்கே தான் கொண்டு போய் சேர்ப்பா. பேசட்டுக்கு அவளை டிசி வாங்கி இங்கே சேர்த்துற வேண்டி தானே? இருக்கணும்ல, இருக்க முடியாதுல, தாயும் பிள்ளையும் பிரிஞ்சு என்ன சொல்லி பார்க்கலாம். வேற அது தாயும் பிள்ளையும் ஒன்றா கிடக்கல, நம்ம பிரிச்ச மாதிரியும் இருக்கக்கூடாது. ஆமாம், சரி, அதை விட்டு இது அவ்வளவுமா கொடுத்திய சீனியர் வீட்டுக்கு எல்லாம் எடுத்துட்டு போனாவளாக்கோ? நம்ம காரில் தானே வந்தாவே. ஒரு மூட்டை சட்டில் போட்டு கொஞ்சம் தேங்காய் மாங்கான்னு அவ்வளவும் போட்டு கிழங்கு அப்புறம் முருங்கைக்காய் கீரை கிடந்ததெல்லாம் பறிச்சு எடுத்து கொடுத்து அனுப்பியிருக்கு. நீ திரும்ப வீட்டுக்கு வரலையா? வாங்க, ஒரு நம்மள வீட்டில் காப்பி குடிச்சிட்டு போகலான்னு தான் கூப்பிட்டேன். வேண்டான்ட்டாவ. அங்கே தோட்டத்திலே சுக்குமல்லி காப்பி பொடி கிடந்துச்சா, அந்தளவு கடுங்காப்பி போட்டு கொடுத்து 2 வாழைக்காவை வெட்டி போட்டு அதில் பச்சை சுட்டு போட்டு கொடுத்து அனுப்பியாச்சு அவியல் வேலை. அதெல்லாம் அங்கே குடித்ததே போதும், நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். ராத்திரி போய் கூட எங்களுக்கு சாப்பாடு வேண்டாம், அந்தால போய் படுத்துருவோன்னு சொல்லிக்கிட்டு போனாவ. தோட்டத்தில் பச்சையெல்லாம் செஞ்சு தண்ணியெல்லாம்? ஆமாம், எல்லாம் சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு மதியம் ஒரு தூக்கம் தூங்கி எழுந்திரிச்சு வெயில் தாரவும் தான் கிழங்குலாம் பிடுங்கணும். அதுக்கப்புறம் இவ்வளோ வெறுங்கையாவே அனுப்ப முடியும். அதனால கிழங்கெல்லாம் பிடுங்கி எடுத்து அனுப்பிட்டு காப்பியும் போட்டு பச்சை சுட்டு கொடுத்து சாப்பிட்டு வெளியே அனுப்பி வச்சுட்டு வாரோம். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கியே என்னையை மட்டும் விட்டுட்டு. உன்னை யார் காலேஜ் போச்சு அன்னைக்கு லீவ் போட்டிருக்கலாம்ல? போவேன் சோனி, ஒன்னே மாதிரி இருக்க முடியுமா? கல்லை விட்டு கிடப்பா நீ பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு காலேஜுக்கு போகிறதுக்கெலாம். அது மாதிரி என்னால் இருக்க முடியாதும்மா. சரி, முடிஞ்சு போச்சு. என்ன இருந்து 2 சண்டை படாங்க. பால் அடுப்பில் நடந்து கிடக்கும்ல, சூடு பண்ணி போட்டுட்டு தான் போயிருந்தேன். காப்பி கீப்பியும் போட்டு குடிச்சியா? இல்லைம்மா, இனிமே தான் குடிக்கணும். போ, போய் போட்டு குடி. இந்த இதையும் எடுத்துட்டு போம்மா. உன் பக்கத்தில் ஒருத்தி இருக்காளா, அவளை போய் எல்லாம் எடுத்து வைக்க சொல்லு. நான் ஒன்றும் எடுத்து வைக்க மாட்டேன். அவள் குவாச்சிட்டு போறாப்புல இருக்கு, நீயாவது எடுத்து வை. 2 பேரும் ஏழிப்பு போட்டுக்கிட்டு இருக்காதீங்க, அப்புறமா அடிச்சு போடுவேன் அம்மா.
இருமா இப்பதானே வந்திருக்கேன், கொஞ்சம் கழிச்சு எடுத்து வைக்கேன். கடக்கட்டும், யார் வர போறா நம்ம வீட்டுக்கு. வயிற்ற கலக்குது எனக்கு, நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். இது என்ன வயிற்ற கலக்குதுன்னு ஓடுது? ஏ அம்மா, இவ்வளோ கூட பைக்ல வந்தாலும் உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு தான் வரணும் போல இருக்கு. யாராணி என்னாச்சு? என்ன ஆச்சா? குறுக்க முறிச்சு விட்டானுவ. ஏன் கீழே கீழே வண்டியை போட்டு விட்டானுவல? கீழெல்லாம் வண்டியை போடல, அவிய பயந்து எம்மடி எப்படியே இறக்கி விடுன்னு கிடந்து அலறியாவ. ஏ அம்மா, உங்க அக்கா என்ன அலறியாவ? என்னமோ உங்க அக்காவை கடத்திட்டு வந்த மாதிரி. என்னைய இறக்கி விட்டுருங்க, காப்பாத்துங்க, என்னைய விட்டுருங்கன்னு ஒரே அலறு. யாராணி? ஒரு வியாழிக்க உடைய மாதிரி தான் வண்டியை ஓட்டியா? பாக்கே எனக்கு பயமா இருக்கு. என் பிள்ளைய யாரு வேற கரைச்சாப்பான்னு எனக்கு ஒரே பயமாயி போச்சு. அந்த வண்டியும் கீழ் மாடியில ஒருத்தர் உட்கார்ந்துருந்தா மேல் மாடியில இன்னொருத்தர் உட்காரிய மாதிரி ஹைட்டா வேற இருக்கு. அந்த வண்டியில நம்ம என்னத்துக்கும் என்னைக்கு உட்கார்ந்தோம், அதுல உட்கார்ந்ததுமே எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்திருச்சு. சரியா போச்சுப்பா. அவதான் பயப்படியான்னு தெரிஞ்சிருக்கலாம், அப்புறம் மெதுவா ஓட்டிட்டு வர வேண்டியது தானே. நீங்க கார்ல சல்லுன்னு வந்துட்டிய, நாங்களும் அது மாதிரி வராண்டாமா, அதனால பைக்ல வந்தோம். அள்ளுன்னு அவிய பயந்துட்டவர் அணியக்கா. அவிய அலற அவ்வளோ ஒரு மாதிரி பார்த்தது, நாங்கள் இன்னும் வேகமாக வந்தோம். ஒரு இடத்துல கல் வேற கிடந்துருச்சு, அது கொஞ்சம் ஒரு மாதிரி சறுக்கி விட்டுருச்சு. இருந்தாலும் வண்டி பேலன்ஸ் பண்ணி அது பாட்டுக்கு போச்சு, கிரிப்பு கிடச்சது போச்சு. இருந்தாலும் உங்க அக்கா அதுக்குள்ள அலறிட்டு ஐயையோ அம்மாடியோ நிக்கிட்டு. செத்தாலும் ஆத்திர அவசரத்துக்கு கூட இவ்வளவு வண்டியில இனிமே நான் ஏறமுண்டம்மா. அவன் நல்லா நமக்கு வண்டி ஓட்டுவா, நீ உனி சும்மா பயமுறுத்துற, நீ பயந்துதான் பயமுறுத்திருப்பாளுவ. சரியா மொவலங்க ஆளையே காணும். உள்ள டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாளா இருக்கும் மோவா. வாடு விட்டதுக்கு வரமுட்டே நான் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு. இன்னும் வெளியே சத்தம் கேட்கன்னு கூட இன்னும் எந்த எட்டி கூட பார்க்கல, உள்ளதான் இருப்பாளா இருக்கும். கூப்பிடு, எனக்கு ஒண்ணுக்கு முடுக்கு, நான் ஒண்ணுக்கு போயிட்டு அவளை பார்த்துட்டு வரேன். நீ இப்பதான் வயிற்ற கலக்குதுன்னு பாத்ரூமுக்கு அடிச்சு, பாத்ரூமுக்குள்ள ஒருத்தி இருப்பாளா இருக்கும். பின்னாடி கொள்ளப்புறம் கூட பேசிடுவேன். ஏன் மாமியாரும் பாத்ரூமுக்குள்ள போவாது, ஒரே கொல்லப்புறத்துக்குள்ள ஒண்ணு கடிச்சு ஒரே மோல்வாட போவாம ஆகாது. அதை அதுக்கு தண்ணி தெளிக்கிறதுக்கு, அதுக்கு சாணி தெளிக்கிறதுக்காகவே சாணியை கொண்டா காலங்காத்தாலே சாணியை கேட்கும். ஓ, அதுக்கு தான் காலையிலே சாணியை பறக்க போவீங்களா? நீ ஒரு நாளைக்கு சொல்லிக்கிட்டதை தான் மூஞ்சில் அரைச்சி தப்புமோ நினைச்சவங்க மாமியாரு. நானே எனக்கு கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் அங்க சாணியை தெளிக்கிறதுக்கு தான் கேட்குதுன்னு. கொல்லப்புறத்துல போவா அவ்வளோ, ஆனாங்க ஒரே சாணி தெளிச்சு கொஞ்சம் அது சாணி தெளிச்சுன்னா கொஞ்சம் வாட போகும். ஆமா, இவளும் பாத்ரூமுக்குள்ள அவளை சீக்கிரத்துல போவாமண்டா, இவளுக்கு அந்த கொல்லப்புறம் தான். நானே அதுக்கு சாணி அடிக்கடி எடுத்து தெளிச்சுட்டு தான் அடப்பேன். என் பிள்ளைகளும் கொஞ்சம் முணுமுணுத்து தான் கிடக்கும். பாரு உங்க அக்கா என்ன பண்ணியாவன்னு. ஒரு சில விஷயத்துல இப்படிதான் இருப்பா, பழைய அனுபவம் மாதிரி, நமக்கு அது பிடிக்காது. ஐயோ, எங்க மாமியார் என்னை வீட்டில் என்னையே தேடும், என்ன சொல்லி சமாளிக்க போறேன்னோ தெரியல. போங்களா, போய் வீட்டுல போய் பிள்ளை குட்டிகளை போய் ஒரு பார்த்துட்டு வாங்க போங்க. அதெல்லாம் எங்கள் மாமியார் வந்ததும் அதுக்கு வயிற்றுக்கு கொடுத்து டியூஷனுக்கு அனுப்பியிருப்பாவ. ஏன் மோளா வீட்டுக்கு வந்ததுமே பையத்துக்கு போட்டுட்டு அவ்வாட்டுக்கு எல்லாம் எடுத்து தின்னுட்டு அவ்வாட்டுக்கு டியூஷனுக்கு கிளம்பி போயிடுவான். தியாடம்டா ஒருத்தரையும். நல்ல பிள்ளைகள் நீங்களுவே, உங்களுக்கு ஆச்சதுவளும் பரவாயில்ல, அதுவளே பார்த்துக்கிடுது. இல்லாட்டினாலும் சங்கடம் தான். என் வீட்டில் உள்ளவளோட ஒரு நிமிஷம் காலையில போன அடிச்சு உயிரை எடுத்துருவாளுவே. என்ன எங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கெல்லாம் விவரம் இல்லைல்ல, அதனால அம்மா எங்கேனாச்சும் ஓவர்ட்டு டப்பான்னு பாட்டுக்கு விட்டுருங்க. அதனால நம்மளை தேடாது, நம்ம ஃபஸ்ட்டே இருந்து பழக்கம் காட்டினா தான் நம்மளை தேடும். சரி அக்கா, எனக்கு ஒரு 4 மாங்காய் வேணும். அம்மா நல்லா விளைஞ்ச மாங்காவா தாங்க. இதான் இருக்குல்ல, எடுத்துட்டு போ. இது கொஞ்சம் நல்லா விளைஞ்சதா இருக்கு, இதை எடுத்துட்டு போறியா? கொண்டு அரிசி வழியில போடு, நல்லா பழுத்துற உடனே. நல்லா செவந்து போய் தான் இருக்கு, உள்ள வெட்டினா கூட மஞ்சள் தான் இருக்கும்னு நினைக்கேன். இது காயிலே நல்லா இனிக்கு வந்த மரத்து காய், நான் அதனாலதான் இதை பறிச்சு கொடுக்க சொன்னேன். கொண்டாங்க. அப்படியே பார்த்ததும் வாயில எச்சு ஊறுது. எனக்கு இந்த எடுத்துட்டு போல, வேணும்னு அங்க பறிச்சுக்கிடலாம். இன்னும் கொஞ்சோட காய் தான் மரத்துல கடந்தது, அது விளைஞ்சப்புறம் வேணா நான் பறிச்சுக்கிட்டேன். முருங்கைக்காய் வேணுமா? முருங்கைக்காய் தரட்டுமா? முருங்கைக்காய் எங்க வீட்லயே கிடக்குது, எனக்கு வேண்டாம். ஆமா, இப்பதான் எங்க பார்த்தாலும் முருங்கைக்காயா கிடக்க. எனக்கு முருங்கைக்காய் வேண்டாம். வேணுங்க நேரத்துல யார் வீட்லயாவது எகிரி பறிச்சுக்கிடுவேன். சும்மா இப்ப இதை கொண்டு போய் அங்கிட்டு போட்டு என்னத்துக்கு? நீங்க கிழங்கு அவிச்ச அப்புறம் தாங்க, நான் வேற இந்த 4 கிழங்கையும் எடுத்துட்டு போய் நான் தனியா பானையை போட்டு அவிக்கலாம் முடியாது. நீங்க அவிச்சதுக்கு அப்புறம் தாங்க நான் எடுத்துக்கு வாங்கிக்கிறேன். வாழைக்காய் வேணுமா? வாழைக்காலாம் வேண்டாம், வாய் அம்மா. ஏற்கனவே இந்த ஆடி மாசம் பூரா எங்க வீட்டுல ஒரே சாம்பார் கிம்பார் இதுவா அந்த மாதிரி தான் போட்டுட்டு டக்காவ, அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. நீங்க எப்படா பச்சை பொட்டியல் தான் சொல்லுங்க, அப்ப தாங்க. சமைக்கணும்னா ஒரு பொருளும் வேண்டாம், சும்மா அப்படியே திங்கணும்னா வேணும். என்ன அப்படிதான். சரி, அப்ப நாங்க வரட்டுமாக்க? போயிட்டு வாங்க.
சவத்த மூதி அதுல மண்ணெல்லி போடுங்க. அட என்ன என்னைய விட்டுட்டு 2 வாரம் கதை பேசிட்டு இருக்கிய, அப்படி என்ன கதை ஓடுது? வா புஷ்பம், நாங்கள் என்ன கதை பேச போறோம்? எங்க மருமுக்கம் மருவலை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த ஓடுகாலிவ எங்க வீட்டுல இருக்காளுவ, 24 மணி நேரமும் மாடு மாடு மேய்க்கமே எங்கனா போய் மேய்ச்சிக்கிட்டு தானே இருக்காளுவ. நான் உண்மையில லட்சுமி தோட்டத்துல பாத்துறேன். ஓ அங்க போயிட்டாளுவலா? எப்பயும் லட்சுமி வீடே கதின்னு கிடக்காளுவ. லட்சுமி வீடு, அதை விட்டா சரசு வீடு, இல்லைன்னா இந்த 2 கோமாளிவெல்லாம் எங்கேயாவது போய் எதையாவது திருட்டு அடிச்சு குழம்பு வச்சு தின்னுக்கிட்டு கிடக்காளுவ. என்னத்த சொல்ல, என்னைக்கு ஊர் வம்ப விலை கொடுத்து வாங்கிட்டு வர போறாளுவனா தெரியல. என் முவங்கிட்டலாம் அந்த பொண்ணு வேண்டாம்ல, டைவர்ஸ் பண்ணு, 2 பிள்ளையும் கூட நம்ம பார்த்துக்கிட்டலாம், வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க, நீ நல்லா கல்யாணம் பண்ணிட்டு சம்முன்னு ராஜா மாதிரி வாழுன்னு கூட சொல்லி பார்த்துட்டேன். கேட்காமல அவளுக்கு விவரம் தெரியலமா, விட சின்ன பிள்ளை தானமா இருக்கா, இருந்துட்டு போறா, விடு விடுன்னு அவன் என் வாயை அடைக்கான். வீட்டையும் இந்த பக்கம் கட்டிக்கிட்டு இங்கே வந்துட்டேன். இல்லாட்டினா நான் அங்கேயாவது இருந்தானா அவளை தான் கைக்குள்ள வச்சுக்கிடுவேன். இங்கே அவள் சொந்த பதம் இருக்க இடத்துல நம்ம அவன் மேலே கையும் வைக்க முடியாது. அதனால தான் வாயை அடக்கிக்கிட்டு இருக்கேன். நான் எங்கள் வீட்டு தரதல் ரேட்டிங் நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். அந்த தரதலை இருந்தால் இருந்துட்டு போட்டாமா, விடம்மா நீ வேற. இன்னொரு இந்த பேயே நான் பார்த்துட்டேன். இதுக்கு மேலே எந்தாவது பிசாசு வந்து அதெல்லாம் என்னால் சமாளிக்க முடியாது. அதுக்கு இதே மேலே நான் இருக்கோம், அதுக்கு இதே இருந்துட்டு போட்டுங்க. என்ன 2 பேரும் இந்த புலம்புறியே, அப்படி என்ன பண்ணாலுவே? வேற என்ன, வீட்டில் இருப்பு கொள்ளாண்டங்களுவே. அதுதான் எங்களுக்கு ஆத்திரமா வருது. வீட்டில் வேலை செய்யலனாலும் எத்தே இதை செய்யட்டுமா அதை செய்யட்டுமான்னு நம்ம கண்ணு முன்னாடி சுற்றி சுற்றி வந்தால் எப்படி இருக்கும்? அது மாதிரி வீட்டில் இருக்கணும்ல, எல்லாம் நாங்களும் செய்யணும். அந்த ஆளை போட்டுட்டு போனால் ஆத்திரமா வராதான் மனுஷிக்கு? ஒரு ஆத்திர அவசரத்துக்கு கூட அடுப்பு ரெட்டி எட்டி பார்ப்போன்னு இல்லாத பொம்பளை என்ன பொம்பளைங்க? இது நியாயமான கோவம் தான். ஏதாவது ஒன்றுல மாட்டிக்கிட்டாலும்னா அன்னைக்கு ஒரு 4 நாள் வீட்டில் கிடப்பாளுவேன். 4 நேத்து 5 நேத்து வீட்டை விட்டு பறந்துறியாளுவே. அதுக்கப்புறம் பழைய குட்டி கதவை திரடின்ற கதையாக தான் இருக்குது. அடக்க ஏழலாம் இங்கே அவங்கள எங்களால என்ன கட்டின புருஷன் அவங்க பிள்ளைகளால அடக்க முடியாம தான் இருக்கானுவேன். என்னத்தை சொல்ல, அவங்களுக்கு அடங்காதவள எங்க போய் அடங்க போறாளுவே? தருதலைவே, எனக்கெல்லாம் வர ஆத்திரத்துக்கு ஒரு நாள் ஆடு மாடை வாங்கி கொடுத்து இனிமேல் மேய்க்க சொல்லுப்பாவும் மண்டாட்டிய அவள் அதையாவது மேய்ச்சிட்டு வரட்டுன்னு தான் நான் சொல்ல போறேன். அதே கதை நமக்கு இங்கேயும் நானே என் மட்டும் சொல்லலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நல்லது தானே, அப்பாட்டுக்கு மேய்ச்சிட்டு வந்தட அது பாட்டுக்கு காசு தானேங்க. போற போக்க பார்த்தா அதான் பண்ண போறோம். சரி அதை விடுங்க. இந்த வர கோயிலில் பூஜைக்கு யாரெல்லாம் கொடுக்கா? குரூப்ல மெசேஜ் வந்திருக்கோம், நீங்க பார்க்கலையா? குரூப்ல ஒரு 10-15 பேர் பேர் வந்துருந்துச்சு. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு 15 பேர் பூஜை போல இருக்கு. எப்படியும் புளியாதரை, பொங்கல், லெமன் சோறுன்னு எப்படி ஒரு 5-6 வகை சோறு போட்டுருவாங்க. அதனால வீட்டில் அடுப்பு பற்ற வேண்டிய வேலை இருக்காது. கோயிலே கிடந்துடலாம் சாப்பாட்டுக்கு. இன்னைக்கு பக்கத்தூரில் அன்னைக்கு ஒரு தோட்டத்தில் விரவு வெட்டிட்டு வரும்போது அங்கே கோயிலில் சோறு போட்டான்னு போய் வாங்கினேன். என்ன அழகா இருந்து தெரியுமா நெய் சோறுன்னு, சூப்பராக போட்டுருந்தானுவேன். இங்கே இந்த புளியாதரையும் கிளியாதரையும் போடியாங்களே, இதை விட அங்கே சாம்பார் சோறு, நெய் சோறு, பிரிஞ்சி சோறுன்னு வகதையாக போடியானுவே பூஜைக்கு. அப்படியா? ஆமாங்க, பியாசாட்டிக்கு நான் அதான் இந்த தடவை வெள்ளிக்கிழமை பூஜைக்கு அங்கே போயிடலாம்னு இருக்கேன். கம்பு பையில் 2-3 வாளி எடுத்துக்கிட்டு போயிடலாம்னு இருக்கேன். வாங்கி அதில் கொட்டி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தோன்னே சூப்பராக வச்சு சாப்பிடலாம். இவனுவே தொன்னையில் கொஞ்சோளெல்லாம் தரானுவே, அங்கே பெரிய சாப்பிய தட்டில் எல்லாம் தரானுவே. அவ்வளோ சாப்பாடு தரான். அது ஒரு ஆள் திங்க முடியாது, அந்த மாதிரி தரான். இங்கே 10-15 பேர் பூஜை கொடுக்காம இங்கே என்ன விளாண்டு தான் தாராவே போட்டாண்டு. நல்லா நிறைய போட்டு செய்ய வேண்டியது தானே. இந்த ஆடி மாதம் பூரா கோயிலில் விசேஷம் தானே. நல்லா எல்லாரும் தான் எல்லாம் செய்யவில்ல சாமிக்கு. செய்கிற காசை கொஞ்சம் நல்லா சிறப்பாக எடுத்து செஞ்சு சாப்பாடு போடுவோம்னு இல்லை. என்னதான் மணியானு தெரியல. இதெல்லாம் நம்ம பேசினா ஏதாவது சொல்லுவானுவேன். சும்மா இருங்க, யாருக்கு அதுலேயே உளுந்துற போகுது. நானே இன்னைக்கு போய் கோயிலில் சொல்லிவிடலாம்னு தான் இருக்கேன். சொல்லுங்க அப்படி ஆயினும் நல்ல சோறு போடி அவ்வளோ பார்ப்போம். இந்த ஆடி மாதம் பூரா கோயிலில் நல்ல விசேஷமாக இருக்கிறதுனால வீட்டில் அடுப்பு பற்றிக்கிட்டே வேலை மிச்சம். கறிகிரின்னு ஒன்றும் பெருசாக எடுக்கவும் மாட்டோமா. கோயிலில் அப்போலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு போகலாம்ல. அங்கே போனால் கொஞ்சம் நேரம் போகும், அதுக்காண்டி தான் அங்கே போகிறது. ஆமாக்கா, ஆமாம், அது சரிதான். பூக்கு தொடுத்து தர சொல்லியது. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டாங்க அப்படியே நேரத்தை போய்கிட்டு வர வேண்டியது தான். இன்னும் வயசான காலத்தில் நமக்கு வேறு என்ன வேலை ஜோலி இருக்குது? அப்படியே கொஞ்சத்தை திரைய கட்டி பழைய படங்களை ஏதாவது போட்டு விட்டாலும் நல்லா இருக்கும். ஒன்றும் படம் போட்டு காணுவேன். இப்போ உள்ள பிள்ளைகள் எல்லாம் ஃபோன்லேயும் டிவிலையும் தான் இருக்கும்ல தவிர இந்த மாதிரி படம் போட்டு காட்டியதெல்லாம் இப்போ எங்கே போடியானுவே? திருவிழா வந்தாலும் படம் போட்டு காணுவேல. இந்த மாதிரி விசேஷத்துலையாவது போட சொல்லணும். பெரிய பொண்ணு மாமியார கொஞ்சம் நீங்கள் இந்த தலைவரை பற்றி தான் சொல்லப்படாதா? நான் எங்கம்மா சொல்ல, நான் எதுக்குமே வாய் திறக்க மாட்டேன். என் மருமகிட்ட என்னத்தையாவது சொல்ல, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கத்தே நிறுவா. அதனால நம்ம அதெல்லாம் பேசியது கிடையாது. பத்திராளியை கண்டா கூட அவட்ட ஏதாவது சொல்லி விடுவேன். ஆனால் இவகிட்ட நான் ஒன்றும் சொல்ல முடியாதும்மா. இது ஒரு செருக்கு பிடிச்சது. இந்த கழுதைகிட்ட சொல்லியதை ஒன்று தான், சொல்லாமல் போகிறது ஒன்று தான். படம் போட்டால் நல்லா தான் இருக்கும். நல்லா சிவாஜி படம், ரஜினி படம் ஏதாவது ஒன்று போட்டா பார்த்துக்கிட்டே அப்படியே கோயிலில் கிடக்கலாம். நீ பொண்ணு அங்கே பாரு, அது உன் மாமியார் என் மாமியார் தானே உட்கார்ந்துருக்காது. எங்க? அதான் அங்கே பாரு, ஆலமரத்துக்கு அடியில. அட ஆமா, அந்த குந்தாணிவே தான். இதுவே இல்லை, இங்கே மீட்டிங் போட்டு என்ன பேசிட்டு இருக்கோம்? வேற என்ன, நம்மளை பற்றி தான் ஏதாவது பொருளி பேசிக்கிட்டு இருக்குங்க. வா நைஸா போய் ஒரு பிட்டை போட்டுட்டு வருவோம். வா, கண்டுக்காத மாதிரி போயிடுவோம். அதுவும் மூஞ்சில முழிச்சேன்னா இப்போ கழுவி ஊற்றம் தேவையா அது? அட வா பெரிய பொண்ணு, நம்ம கண்டுக்காம போனோம்னாவே நம்ம எப்போ வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னு தெரியாம இருக்கும். இப்போ ஒரு அட்டண்டன்ஸை போட்டு வீட்டுக்கு தான் போறோன்ற மாதிரி சீனை போட்டோன்னு வையன், இவ்வளோ கருக்களுக்கு முன்னாடியே வீட்டுக்கு போயிட்டாளுவேன்னு சொல்லி விட்டுறோம். சரி வா, அப்போ போவோம். அட என்ன யங் கேர்ள்ஸ்,
இல்ல எங்க கேர்ள்ஸ் ஒன்னா கூடி இருக்கிய போல இருக்கு. என்ன புறணி பேசிக்கிட்டு இருக்கு? யார் யார் இழுத்துட்டு போனா, யார் தெருவுல யார் யார் கூட பேசிக்கிட்டு இருக்கான்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களா? நாங்களா குமரிவளா உங்க மாமியார் தான் புலம்பிக்கிட்டு இருக்காத, மருமகளோ எங்க போனாலும் தெரியல, ஓடுகழிவு எங்க ஓடனாலும். அதெல்லாம் வழக்கமா எங்க மாமியாருக்கு பேசுறது தானே, அதை விட்டு தள்ளுங்க. வேற என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க? சூடான ஏதாவது டாபிக் இருக்கா? வாயை பத்தியா இவளுக்கு வாயை கிழிச்சு தைக்கணும். எத்தே ஏற்கனவே உங்க வாய் கிழிஞ்ச பர்சு மாதிரி தான் இருக்கு, ஏற்கனவே தச்சு வச்ச பாதி. இதுல இன்னத்தை என்ன கிழிச்சு தைக்கிறது? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, நான் புஷ்பம் பாட்டிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். என்னை பார்த்தா பாட்டி மாதிரியா இருக்கு. சாரி பியூட்டி, சொல்லுங்க. நாலாவது தெருல நாலாவது முக்கில் யார் நாலாவது பையன் யாராவது நாலாவது கூட இழுத்துக்கிட்டு ஓடி போனான்னு பேசிக்கிட்டு இருப்பீல்ல, அந்த மாதிரி எந்த கதையும் இல்லையா? அதெல்லாம் ஒரு கதையும் நாங்கள் பேசலை. ஆடி மாதம் கோயிலில் விசேஷம் நடந்துக்கிட்டு இருக்குல்ல, அதான் அதில் ஏதாவது படம் கூட ஏதாவது சினிமா போடுவாங்களா என்னன்னு கேட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி ஏதாவது போட்டால் நல்லா இருக்கணும். எல்லாம் பெரிய பொண்ணு, நீ உன் அண்ணன் தலைவர்கிட்ட எதுவும் சொல்லி கேட்கப்படாதா? என்னது சினிமா போடவா? ஜனநாயகம் போட சொல்லிடுவோமா? நம்ம சிஎம் நடிச்சது. இது நல்லா இருக்கே. என்னத்தை போடுவீங்கள? ஏதாவது படத்தை கிடத்த போட சொல்லுங்க. நல்ல சிவாஜி கணேசன் படம், ரஜினி படம், அந்த பழைய படங்கள்லாம் ஏதாவது போடுங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒன்றும் இப்போ போட முடியாத, ஒன்றும் தியேட்டர் போட்டால் நல்லா இருக்கும்ல. அந்த திரையை கட்டி இந்த பாக்குத்துக்கு என்னத்தையாவது கொண்டு வந்து போட சொல்லு. ஆ பேசி பார்க்கும். ஆமாம், இவ பெரிய இவ சொன்னதான் அண்ணன் செஞ்சுட்டு தான் மறுவேலை பார்ப்பான். எத்தேய் எங்கள் அண்ணன்ட்ட சொன்னேன்னு வைங்க, அவன் வேலையை அந்த வேலையை தான் பார்ப்பான். நான் எதுவும் போய் கேட்கறது கிடையாது. திரும்ப நீ படத்தை போட்டுடலாம் பார்ப்போம். இப்பே போகிறேன், எங்கள் அண்ணன்ட்ட பேசி சிஎம் படத்தை இறக்குறேன். எல்லாம் உமாவா? பெரிய பொண்ணு உண்மையாவா? எல்லாரும் நம்மள கல்லை கொண்டு அடிப்பாங்க, அதெல்லாம் போட முடியாது. என்னத்தையாவது போட்டு காட்டி இதுவரை ஏமாற்ற வேண்டியது தான். வா. எங்கடா பெரிய மனுச்சிங்க இருக்கமே, இவ்வளோ நேரம் சோவாரிட்டு வந்தமே. பிள்ளை என்ன சாப்பிட்டுச்சா இல்லையா, பள்ளிக்கூடம் போயிட்டு வந்துச்சா, என்ன பண்ணிச்சு ஏது பண்ணிச்சு ஒரு வார்த்தை கேட்டாலா பத்தியில? அதுக்கெல்லாம் இவ்வளோ ஆக்கிவிட்டு வர மாட்டாளுவே. ஒன்றும் இல்லாத காரியத்துக்கு தேவையில்லாத விஷயத்துக்கு எங்கனா போய் முட்டிக்கிட்டு நிப்பாளுவேன். இப்போ சொல்லியிருக்குல்ல, நான் இதுக்கு போயிட்டு நாங்கள் பத்திராளி வீட்டில் போய் நிப்பாளுவோம் பாரு. ஆனால் நினச்சாலே ஒரே மூச்சு முட்டு தான். இப்போ ஒரு சில நேரம் பண்ணியதை பார்த்தாலே எனக்கு பிபி சுகர் எல்லாம் ஏறி போகும். சரி விடுங்க, உங்க மருமவா அந்த படத்தை போடியதுக்கு ஏதாவது கேட்டு வருவாள்ல, பாக்குத்துக்கு என்னத்தையாவது போடட்டும். நமக்கு கொஞ்சம் நேரம் போகும், கோயில் குளம்னு நம்மளும் போட நமக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்ல. இழிச்சு தள்ளுவா போங்க.